3 விதமான வருகையில் ஃபஸ்ட்டு வருகை வந்துட்டு போயிட்டார். விரலையிலே சொல்லுங்களேன். எப்படி வந்துட்டு போனார்? எப்படி வந்துட்டு போனாருங்க? நமக்காக பாலகனாய் இந்த பூமியிலே அவதரித்தார். சரிங்களா? நமக்காய் பாலகனாய் இந்த பூமியில் அவதரித்தார். ஸ்தோத்திரம். நமக்காக இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தார். அவர் தேவகுமாரன், அவர் தேவன். ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியில் அவர் யாரோடு இருந்தாருங்க? தேவனோடு இருந்தார். அவர் மூலமாக தான் எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா. இயேசு மூலம்தான் எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்தார். அதனால அவர் நம்மை மீட்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு ஸ்தோத்திரம் இறங்கி வந்தார். அல்லேலூயா. நம்மை மீட்பதற்காக மனுஷ அவதாரம் எடுத்து ஃபஸ்ட்டு தடவை வந்தார். 33 வருஷம் ஊழியம் 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். 30வது வயசில் ஊழியத்துக்கு வந்தார். 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். ஊழியத்தை முடிச்சுட்டு நமக்காக மரித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு போயிட்டார். பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ரலிலே சொல்லுங்களேன். மீண்டும் நமக்காய் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. மீண்டும் எப்படி வரப்போகிறாருங்க? மத்திய ஆகாயத்தில் தான் வரப்போகிறார். இங்கே சோத்திரம் நேரடியாக எங்கே பொண்ணை கூப்பிடுறதுக்கு மாப்பிள்ளை எங்கே வருவார்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்கே வருவாங்க? வீட்டுக்கு வருவாங்களா இல்லை பாதி தூரத்துக்கு வருவாங்களா? பாதி தூரத்துக்கு தான் வருவாங்க. சரிங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க? பாதி தூரத்துக்கு வருவாங்க. பெண் வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க? எதிர்கொண்டு பாதி தூரத்துக்கு போவாங்க. இல்லைங்களா? அதெல்லாமே அங்கிருந்து வந்தது தான். அப்போது இயேசுநாதர் மத்திய ஆகாயத்தில் வருவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நம்ம எதிர்கொண்டு அவரிடத்தில் போவோம். ஒரு சொல்லுங்களேன்.